ஓகே. இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்திருப்போம். ஸோ F ஈக்குவல் டூ m டைம்ஸ் a அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபார்முலா ஆக்சுவலா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு எப்பலாம் வந்து பார்த்தோன்னா, மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கோ, அப்பலாம் வந்து பார்த்தோன்னா, F ஈக்குவல் டூ m டைம்ஸ் a வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா, மாஸ் இல்ல வெலாசிட்டி என்னது மாஸ் ஆர் வெலாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா, சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, F ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ நமக்கு மாஸ் மட்டும் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கு, வெலாசிட்டி மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, மாஸ் கான்ஸ்டன்ட் தானே, ஸோ v மைனஸ் யூ பை டி. ஓகேவா? ஸோ மொமெண்டம்னாலே நமக்கு என்ன ஆக்சுவலாக மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் மொமெண்டம். ஓகேவா? இப்போ வெலாசிட்டி எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஆக்சுவலாக சேஞ்ச் இன் மொமெண்டம்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ வி மைனஸ் யூன்னு எழுதுவோம் நம்ம. ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக படியும். சப்போஸ் உங்களுக்கு மொமெண்டமே ஆக்சுவலாக என்னன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அது கூட நீங்கள் போயிட்டு ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, வெலாசிட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவோம். F ஈக்குவல்ஸ் m இன்ட்டு வி மைனஸ் யூ பை டி அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மாஸும் சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெல்டா பி ஈக்குவல் டு பிஎஃப் மைனஸ் பிஐ. என்ன இது ஆக்சுவலாக பிஎஃப் மைனஸ் பிஐ அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம், இனிஷியல் மொமெண்டம். ஓகேவா? இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைனல் மொமெண்டம்னா என்ன ஆக்சுவலாக இங்கே ஆக்சுவலாக மொமெண்டம் ஃபார்முலா எழுதணும் எம் இன்ட்டு வின்னு, அதே தானே எம் இன்ட்டு வி. அப்போ இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னா எம் இன்ட்டு யூ. ஓகேவா? அப்போ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ப்ரொசீஜர். ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு ப்ராப்ளம் மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக் எடுத்துப்போமே, ஒரு பைக் எடுத்துப்போம். அந்த பைக்கோட மாஸ் வந்து மாஸ் ஆஃப் தி பைக்கை, மாஸ் ஆஃப் தி பர்சன். ஸோ இப்போ மாஸ் ஆஃப் த பர்சனோட பர்சனோட மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரௌண்ட் ஒரு 70 கேஜி வச்சுப்போமா, அரௌண்ட் ஒரு 70 கேஜி வச்சுப்போம். இப்போ பைக்கோட மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு எவ்வளோ வச்சுக்கலாம், ஒரு 80 வச்சுப்போமா, ஒரு 80 கேஜி இருக்கு பைக்கோட மாசு. இப்போ இதோட டோட்டல் மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 80 + 70 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆக்சுவலாக 150 கேஜி கிடைக்குமா. ஸோ இது மாஸ் 1. ஏன் இதை மாஸ் 1ன்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பைக்கை தானே ஆக்சுவலாக எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பைக்கோட மாஸ் வந்து பார்த்தோன்னா 80 கேஜி இருக்குது. பைக்கோட மாஸ் வந்து பார்த்தோன்னா அதோட ஃபியூலையும் சேர்த்து தான் வந்து பார்த்தோன்னா 80 கேஜி. இப்போ ஒரு டைம் வந்து ஒரு 10 கூட வச்சுக்கலாம் இதை. ஓகேவா? ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுறேன்னா எனக்கு பைக்கோட மாஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி குறைஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த M2ன்னு வச்சுப்போம். பைக்கோட மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு 75ன்னு 78ன்னு வச்சுப்போம். ஓகேவா? அதுவே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சனோட மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 70 கேஜி சேம் தான். ஓகேவா? எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ டோட்டல் மாஸ் M2 வந்து பார்த்தோம்னா இது M1, இது M2. ஸோ 78 + 70 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆக்சுவலாக 148 கேஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். M2 வந்து பார்த்தோன்னா 148 கேஜி. ஸோ இது விசிபிலிட்டியாக இல்லை அப்படின்னா நான் இங்கே கொஞ்சம் சைடில் எழுதுகிறேன். M2P ஈக்குவல் டு நமக்கு M2 ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 148 கேஜி வந்து பார்த்தோன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் மாஸ் நமக்கு 150யும் ஃபைனல் மாஸ் 148 வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெலாசிட்டி எடுத்துப்போம். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு ஒரு 5 மீட்டர்/செகண்ட் இருக்குது. ஃபைனல் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா ஒரு 10 மீட்டர்/செகண்ட். ஸோ நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஆக்சுவலாக என்ன ஃபார்முலா F ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு பிஎஃப் மைனஸ் பிஐன்னு சொல்லியிருந்தோமா. அப்போ எம்வி மைனஸ் எம்யூன்னு எழுதிக்கலாமா. அப்போ எம்வி எனக்கு ஆக்சுவலாக என்ன, எம்வினா என்ன M2V மைனஸ் M1U. நமக்கு மொமெண்டம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா M2 வந்து நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா 148.
வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா 10 மீட்டர் per செகண்டா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் மாஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 150 இருக்கு. அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா 5. நம்ம கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருது ஆக்சுவலாக 1480 மைனஸ் 155 சார் எவ்வளோ ஆக்சுவலாக 750 ஆக்சுவலாக வரும் நமக்கு. நமக்கு வந்து பார்த்தோம்னா 730 ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் கேஜி மீட்டர் per செகண்ட். ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து பார்த்தோன்னா 730 மீட்டர் per செகண்ட் ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோர்ஸ்னா என்ன, சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா நான் 730 டிவைடட் பை நமக்கு எவ்வளோ ஆக்சுவலாக டைம் 10. ஸோ 73 ஆக்சுவலாக. ஸோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா 73 நியூட்டன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் 150ல் வந்து 1450 மொமெண்டம்க்கு சேஞ்ச் ஆகும். எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 730 கேஜி மீட்டர் per செகண்ட் வந்து பார்த்தோன்னா மொமெண்டம் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லால வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ஆர் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது புரியலன்னா நீங்கள் மொமெண்டம்னா என்ன, அதாவது மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஆச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணுவோம், ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் கிளியராக. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேவா, தேங்க்யூ.